அம்மா இன்னைக்கு நான் வந்து செடிகளை தண்ணியெல்லாம் ரோஸ் கனெக்ட் பண்ணி நான் தண்ணி வேகமாக விட்டா அப்போ இன்னைக்கு 3 ரோஸ் செடியில் பூத்து இருந்துச்சு. அது அழகாக இருந்துச்சு. அப்போ தண்ணி விட்டா நையா தண்ணி விட்டா தான் நல்லா ரோஸ்லாம் வரும். மல்லிகைப்பூ பூத்துருக்கு தம்பி, மல்லிகைப்பூ அது பூத்துருக்கு. அது சரி ரோஸ் பொரிச்சுக்கலாமா? பொரிச்சுக்கலாமா? இந்த செவந்தி பூ பூத்துருக்கு, பொரிச்சலாமா? ஸ்கூலுக்கு கொண்டு போகிறோமா இந்த சம்பத்தி பூலாம்? இங்கே கொஞ்சம் பில்லெல்லாம் கிடக்குது, அதெல்லாம் எடுத்து விட்றேன். சரிங்கம்மா. அப்போ மல்லிகைப்பூலாம் நான் வேகமாக பொரிச்சிட்டேங்க. மல்லிகைப்பூலாம் பொரிச்சிட்டியா? பொரிச்சிட்டேம்மா. சரி ஓகே. மல்லிகைப்பூ எவ்வளோ வந்துருக்கு? ஐயா இருக்குதும்மா. தண்ணி அதிகமாக விட அதிகமாக இருந்துச்சு. சரி, இன்னைக்கு சண்டே ஹேர் பேக்கு போடலாமா? சரி, அப்படியே செம்பருத்தி தலை பொரிச்சிட்டு செம்பருத்தி பூவு, கத்தாழை, கருவேப்பிலை கொஞ்சம் நம்ம செடியிலே பொரிச்சிக்கலாம். அப்புறம் வெங்காயம் கொஞ்சம், நம்ம வீட்டில் வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கிட்டு வெந்தயம் கொஞ்சம், கருஞ்சீரகம் எடுத்து வச்ச தம்பி, அது மறந்துட்டேன். இதெல்லாம் என்ன பண்ணணும்னா இதெல்லாம் ப்ளைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து ஃபுல்லாக அரைச்சிக்கணும் எல்லாமே. வெந்தயம், செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, அப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் கருஞ்சீரகம் கொஞ்சம், அப்புறம் கத்தாழை வந்து நம்ம வீட்டுக்கு வெளியில் இருக்கல அதவே கொஞ்சம் எடுத்து எல்லாம் வந்து ப்ளைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சதை வந்து இந்த பவுலில் போட்டு வச்சாச்சு. அம்மா இதை பார்க்க கேசரி மாதிரி இருக்குதுமா, வாழை இலை கேசரி மாதிரி இருக்குதுமா. எங்கடா வாழை இலை கேசரி மாதிரி இருக்குது, சாப்பிட்டா அவ்வளோதான். சரி, அக்காவுக்கு ஃபஸ்ட்டு ஹேர் பேக் போட்டு விட்டுலாமா தலையில்? அவளுக்கு சண்டே மட்டும்தான் லீவு. இது அக்காவை கொஞ்சம் தலையில் தடை விட்டுட்டு மீதி இருந்துச்சுன்னா நீ கொஞ்சம் போட்டுக்கோ. சரிங்க. அம்மா எனக்கு வேணாம்மா. ஏன்டா? வேணாம்மா. சரி ஓகே. சாக்காவுக்கு மட்டும் கொஞ்சம் போட்டுடலாமா? சரிங்க. சாக்காவுக்கு தலையில் போட்டுட்டு அப்போ தான் நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் அப்போ சண்டே தானே லீவ் கிடைக்கும். சரிங்கம்மா. ஓகே. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு என்ன செய்யலாம்? அம்மா நீங்கள் எக் கிரேவி செய்யலாமா? சரி, எக் கிரேவி செய்யலாமா? எக் கிரேவிக்கு என்னென்ன எடுத்துக்கிட்டோம்? மிளகாய்த்தூள், பொடியெல்லாம் எடுத்துட்டோம், வரமிளகாய்த்தூள், அப்புறம் தேங்காய் கொஞ்சம், பூண்டு, பட்டை சோம்பு, இஞ்சி எல்லாம் எடுத்துட்டோம். சின்ன வெங்காயத்தை வந்து இதில் கல்லில் போட்டு கொஞ்சம் நசுக்கி வச்சுட்டேன். தக்காளி பழம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து ரெட்டைக்கரு முட்டை, அதனால 3 முட்டையே போதும். எங்கம்மா முட்டை குழம்புல முட்டையே? அது 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 வந்து நம்ம உடச்சி ஊற்றின முட்டை. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு போட்டுக்கிட்டு அந்த இடித்த வெங்காயத்தை வந்து போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு பேஸ்ட்டெல்லாம் அரைச்சி வச்சோமில்ல, அந்த வெங்காயம், இந்த தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சோமில்ல, அதை விட்டு முட்டை வந்து 3 முட்டை மட்டும் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இன்னைக்கு ஒரு புடி. வா, சாப்பாட்டில் ரொம்ப மணக்குது. சாப்பிட்டு நீங்கள் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்.